ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நோவோலாண்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மிங்கோட வண்டி ஊருக்குள்ள கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டியும் பேரனும் வண்டி முன்னாடி வந்து விழறாங்க. நாங்க குடுக்கற கேஸ எடுத்து நடத்தணும்னு மிங்கு கீழே இறங்குறான். என்ன கேஸ் அப்படின்னு கேக்குறான். அந்த பாட்டி உடனே ராஜா கூட வலது கையா இருந்த 5 முக்கியமான அதிகாரிகளை அவங்க ராஜா வானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிங்கு நிக்கிறானேங்க, இவன் ஒரு ஆள் சேர்ந்து ராஜா கூட அந்த 5 பேரையும் கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கான். இப்போ ராஜா கூட ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லாம இவன் மட்டும் தான் இருக்கான். சோ அந்த மிங்கு மேல கேஸ் குடுக்கறேன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற மிங்கோட அசிஸ்டன்ட், என்னமா பேசிட்டு இருக்கீங்க, அதுல எத்தனை பேர் வியாதி வந்து இறந்து போனாங்கன்னு ஊருக்கே தெரியும்னு சொல்ல, இந்த கேஸ நான் எடுத்து விசாரிக்கிறேன் அப்படின்னு மிங்க சொல்லிடுறான். இந்த மனுவை நான் ராஜாட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த பாட்டி ஆல்ரெடி பாய்சன் சாப்பிட்டு இருப்பாங்க போல, அங்கே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இந்த குழந்தை குட்டி பேர நிக்கிறான்ல, அவனும் மயங்க ஆரம்பிக்கிறான். மிங்க அவனை தூக்கிட்டு வண்டியில போட்டுட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கான். ஆனா போற வழியிலே இந்த குழந்தை திடீர்னு கண்ணு திறக்கிறான். கண்ணு ஃபுல்லா அப்படியே கருப்பு முழி மட்டுமே ஃபில் ஆயிருக்கு. நீ பண்றதெல்லாம் தப்பு, நீ கெட்டவன்னு சொல்லிட்டு மிங்கோட நெஞ்சிலேயே கத்தியால குத்திட்டு அந்த பையனும் அங்கேயே விழுந்து இறந்துடுறான். மிங்குக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. மிங்க அசிஸ்டன்ட் கூப்பிடுறான். அந்த சின்ன குழந்தைக்கு நல்லபடியா பரியல் கொடுங்க, அவன் உடம்புல விஷம் இருந்திருக்கு, யாரோ அவனை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ எனக்கு அவன் அடிபட்டுச்சா அவன் என்ன அட்டாக் பண்ணானாங்கிறது அனுப்புனவங்களுக்கு தெரியாது. சோ தெரியாத மாதிரி நம்ம காட்டிக்கலாம், இந்த விஷயம் வெளியே போக கூடாது அப்படின்னு மிங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹைஷியும் ஷாவும் நடந்துட்டு இருக்காங்க. ஹைஷி சொல்லிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் தான், எப்போ வந்து லீட் ஆகி ராஜாட்ட போயிட்டு நாங்க மறுபடியும் பார்டருக்கு கிளம்பலான்னு சொல்றாரோ அப்ப நாங்க கிளம்பிடுவோம்னு சொல்ல, நீ இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, நீ அதுக்குள்ள கிளம்ப போறது வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ஷாவ் பேசிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் போனதுக்கு அப்புறமா நீ நல்லா பாத்துக்கோ, அதுவும் இந்த டீலா இருக்காங்கல்ல அந்த ராணியை நல்லா பாத்துக்கோ, பாவம் நான் கொடுத்த ட்ரீம் கேச்சரை கொடுத்தியா இல்லையான்னு கேட்க, கொடுத்தேன், அவங்கதான் நம்மள கொஞ்சமா அவாய்ட் பண்றாங்க போல, நமக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துரும்னு அவங்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும், ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் அவங்கள பாக்குறேன்னு சொல்லிட்டு ஷாவை கூட்டிட்டு நம்ம ஹைஷி நேரா லூலுவை பாக்குறதுக்கு போயிடுறா. என்ன பாக்குறதுக்கு அடிக்கடி வரீங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லூலு சொல்ல, நீங்க ஷாவுக்கு க்ளோஸா இருக்கீங்களே, அப்போ உங்களை பாக்குறதுக்கு நான் அடிக்கடி தான் வருவேன், ஏன்னா எனக்கு ஷாவ் ரொம்ப முக்கியமான ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹைஷி சொல்லிட்டு இருக்கா. அப்ப இந்த பொண்ணு போயிட்டு லூலு ஒரு ட்ரெஸ் ஒன்னு எடுத்துட்டு வரா. இந்த ட்ரெஸ் பொண்ணுங்களுக்கு போட்ட ட்ரெஸ், எனக்கு என்னமோ உங்க குரல்ல கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு இதை ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னு ஆசையா இருந்தது, நீங்க போட்டுக்க முடியாட்டி கல்யாணம் பண்ணிப்பீங்களா யாரையாவது, இது உங்க சைஸ் தான் இருக்கும், உங்க சைஸ்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு லூலு சொல்லிட்டு இருக்கா. சிரிக்கிறான் ஷாவ். இங்க பாரு ஹைஷி, நீ வந்து உன் சைஸ்லயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹைஷி பாக்குறா. ஷாவை பார்த்து, நீ ஏதோ கிஃப்ட் கொண்டு வந்தல்ல லூலுக்கு, குட்ரான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்னு இருக்கு, அதை வாங்கி கொடுக்குறா. அதுல ஜொலிக்கிற மாதிரி ஒரு நல்ல முத்தலத்து செஞ்ச நூலா அது இருக்கு, இது உங்களுக்கு கிஃப்ட், நீ வச்சுக்கோ, நான் ஊருக்கு போனேன்ல அப்பா வாங்கிட்டு வர சொன்னாரு என் சீனியர், அதனால உனக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹைஷி சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பல்ல காட்டிட்டு லூலுவும் வாங்கிக்கிறா. இந்த ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு ஹைஷி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி ஷாவ் சொல்லு, உனக்கு இவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, பிடிச்சிருக்குன்னு சொல்றா, லவ் பண்றேன்னு சொல்லு, சும்மா எதுக்கு சுத்தி வளைக்கிறேன்னு கேட்க, விட்டா போதும் அங்க இருந்து கிளம்பி ஓடியே போயிடுறான் ஷாவ். இதை கேட்டுட்டு லூலு லேசா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஷாவ் வேகமா ஓடி வந்து நம்ம ஹைஷி வந்துட்டு இருக்கும் போது, அறிவில உனக்கு அவகிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க, இங்க பாரு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா, இப்படி வெக்கப்பட்டுட்டே இருந்தேன்னா அவ்வளவுதான், கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் கை நழுவி போயிரும்டா, கொஞ்சமாவது யோசிச்சுக்கோன்னு பேசிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ சரியா அந்த பக்கம் டீலாவ வேலைக்கார பொண்ணுங்களோட போயிட்டு இருக்கா. ஐஷி அங்க வரத பாத்துட்டு வேகமா டீலா ஒளிஞ்சுக்கிறா. இப்ப என் கூட நீங்க பேசுறத யாராவது பார்த்தாங்கன்னா உங்க பதவிக்கு ஆபத்தாயிடும், இப்ப நீங்க ப்ரமோஷன் வாங்கிட்டீங்க, என்கிட்ட பேச வேண்டாம் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு டீலா கேட்டுக்கிறா. என்னைக்கும் நாங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், அதனாலதான் நான் பேசுறதுக்கு வந்தேன், ஒரு வேளை நான் ஊரை விட்டு கிளம்புறேன்னா அப்போ உங்களுக்கு வேணா குட் பை சொல்றதுக்கு வரேன், அது வரைய அப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டு ஹைஷியும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஹைஷி கிட்ட 3-4 பேர் முக்கியமான ஆளுங்க வராங்க. நீதித்துறையில வேலை பாக்குறவங்களாம் நம்ம ஹைஷியை பார்த்து, அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எப்ப வேணா எங்க கிட்ட வாங்க, நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசலான்னு அவங்க எல்லாம் அங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜா கிட்ட மிங்கோட அசிஸ்டன்ட், அதாவது இந்த தளபதி இருக்கார்ல, அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் தான் நடந்தது அப்படின்னு. சரி பரவாயில்ல பாத்துக்கலாம், இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க மறுபடியும் அந்த தளபதி நம்ம மிங்கு கிட்ட வந்துடுறாரு. நீங்க உங்க உடம்ப கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்ல, சீக்கிரமா ஹைஷியை கிளப்பி விடணும், லேட் ஆகி கிளம்பும் போது அவளும் பார்டருக்கு போயிருவா, அவங்க இது போயிட்டானா அவ பாதுகாப்பு கொஞ்சமாவது கேரண்டி ஆயிடும்னு சொல்ல, இங்க பாருங்க நீங்க உங்க உடம்ப கொஞ்சம் பாத்துக்கோங்க, உங்க உடம்பு வீக் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தளபதி சொல்லிட்டு இருக்கான். இல்ல ஐஷி இங்க இருந்து போனாலே பாதி பிரச்சனை முடியும், அவ பாதுகாப்பா இருந்தாலே நிறைய பிரச்சனை கம்மி ஆயிடும் அப்படின்னு மிங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐஷி அப்பதான் நல்லா அழகா அந்த பொண்ணு கொடுத்தால லூலு, அந்த ட்ரெஸ்ஸ போட்டு வெளியே வந்து எட்டி பாக்குறா. மிங்கே இவள பாத்துட்டு ஷாக் ஆயிடுறான். ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான். ஐஷி உடனே பல்ல காட்ட ஆரம்பிக்க, ஆனா அந்த ட்ரெஸ் எல்லாம் அடிக்கடி போடாத,
உன் பாதுகாப்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐஷி, நீ ஒரு தளபதி, அதை நல்லா புரிஞ்சுக்கோ. மத்த அபிஷியல்ஸ்ட, நிதித்துறை ஆளுங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகாத, அது உனக்கு நல்லது கிடையாது அப்படின்னு மிங்குக்கு இந்த தகவல் போயிருக்கும் போல அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் லூலு இந்த ஜொலிக்கிற நூலை எதுல யூஸ் பண்றதே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவளோட அசிஸ்டன்ட் வந்து, இது உங்களுக்கு தனியா வந்த கிஃப்ட் தானே, கவர்மெண்டோடது கிடையாது, நீங்க ஏதாவது பர்சனல் ஐட்டம் செஞ்சுக்க கூடாதுன்னு கேட்க, அட ஆமா இல்ல அப்படின்னு இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. இவ தூங்குறதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஷாவ் பாக்குறான். இவ தூங்குறதெல்லாம் பத்திரமா பாத்துட்டு அப்புறம் தான் அவன் கிளம்பி போவான் போல. ஓட்டு மேலேயே உட்காந்துட்டு இருக்கான். அதே மாதிரி அங்க லூலுவும் அவன் கொடுத்த பிரேஸ்லெட் இருக்குல்ல, அதை அடுத்து கையில வச்சுட்டு நிம்மதியா தூங்க போயிட்டு இருக்கா. மிங்குக்கு ஒரு பக்கம் உடம்பு ரொம்ப முடியாம போயிட்டு இருக்கு. வாயில இருந்து ரத்தம் எல்லாம் துப்ப ஆரம்பிக்கிறான். இந்த பையன் குத்துன காயத்தை பார்த்துட்டு, ஒரே ஒரு காயம் தானே, சரியா போயிடும்னு சொல்ல டாக்டர் சொல்றாரு. யாரு டாக்டர்னு எனக்கே புரியலங்க, நீங்க சரியா போயிடும், ஒரு காயம் தான் ஒரு காயம் தான் சொல்லிட்டு டெய்லி ஒரு காயம் வாங்கிட்டு போறீங்க, இப்படியே போனா உங்க உயிர் ரொம்ப நாள் தங்காது பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மிங்கு யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு அந்த கடல் கண்ணி இவ உன் காதலின்னு ஹைஷிய என் கையில புடிச்சு கொடுத்தா. ஆனா ஹைஷிய பாதுகாக்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கடமை. ஏன்னா அதை விட ஒரு ஸ்டெப் நான் அவகிட்ட க்ளோஸா போனா கூட என் உயிருக்கு எனக்கே கேரண்டி இல்ல. நான் எப்படி அவளை பாத்துக்க முடியும்? சோ அவளை தூரக்கு இருந்து பாத்துக்கிறது மட்டும்தான் எனக்கு இந்த வாழ்க்கையில கிடைச்ச ஒரே ஒரு நிம்மதி போலன்னு மிங்கு யோசிக்கிறான். லவ் பண்ணாலும் வெளியே சொல்ல முடியாதுன்னு. இன்னொரு பக்கம் ராஜாவை தேடி நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வருது. இவங்க அந்த இளவரசியா இந்த இளவரசியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் உங்களை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல, கொண்டுட்டு போங்கன்னு ராஜா திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு யாரையாவது தெரிஞ்ச மாதிரி இருக்கா அப்படின்னு பக்கத்துல ஜீச்சாங்க கிட்ட கேட்க, அண்ணா சாரிண்ணா, இந்த ஐடியாவை நான் உனக்கு கொடுத்தே இருக்க கூடாது, ஏனால தானே நீ இவ்வளவு கஷ்டப்படுற, எனக்கு கூட இதுல யாரையுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரியா அந்த நேரம் பார்த்து லேட்டாய் உள்ள வர கொஞ்சமா நர்வஸ் ஆகுற மாதிரி இருக்கு அந்த ஜீச்சாங்க. ராஜா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. லேட்டாய் உள்ள வந்து, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ராஜா, மறுபடியும் பார்டருக்கு கிளம்பலான் இருக்கேன், பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்ல, நல்லது, போயிட்டு பார்டரை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து லேட்டாய் ஒரு பர்சனலா ஒரு விஷயத்தையும் கேட்கணும். இங்க ராணி இருக்காங்கல்ல, அதான் டீலா, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன், சீக்கிரமா அவங்களுக்கு நல்லபடியா சரி பண்ணுங்கன்னு சொல்ல, அது ஏன் விஷயம், அவ உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்ப இவ ஏன் பொண்டாட்டி ஆயிட்டதுனால அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. அமைதியா அங்க இருந்து லேட்டாயும் கிளம்பிடுறான். ஜீச்சாங்க கிட்ட போயிட்டு, என்னடா இத பத்தி நீ என்ன நினைக்கிற, நீயும் தான் வந்துட்டு ரொம்ப நாளா அதே நாட்டுல இருந்த, டீலாவை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்டது இல்லையேன்னு கேட்க, அண்ணா அவங்க என்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணாங்களோ அவங்கள பத்தி கேட்கிற உரிமை எனக்கு போயிடுச்சு, என் உரிமையை மீறி சத்தியமா எதுவும் நான் பேச மாட்டேனா அப்படின்னு ஜீச்சாங் சொல்றான். பரவாயில்லடா, நல்ல அறிவாளிதான் நீன்னு ராஜா கூட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஷாவு மறுபடியும் லூலுவை கூட்டு வரான். வானவில் இருக்கும் போது நீங்க ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கல்ல, இப்போ வானவில் இருக்குன்னு சொல்ல, வானவில் இருக்கா, அப்போ அரண்மனைக்குள்ள அங்கங்க குட்டை குட்டையா தண்ணி நிக்குதுல்ல, அது எல்லாத்துலயும் வானவில் தெரிஞ்சிருக்கும், வானத்தை மட்டும் பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்க நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஷாவு பக்கத்துல நிக்கிறத யோசிச்சுட்டு, எனக்கு எப்படியாவது ஷாவை மட்டுமாவது கண் கொண்டு பாத்துடணும் போல தோணுதுன்னு சொல்லிட்டு லூலு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா. இங்க ஹைஷி அவ ஃப்ரெண்ட்ஸோட இவங்க எல்லாம் ஊருக்கு கிளம்ப போறாங்கல்ல, மறுபடியும் லேட் ஆகி கூட அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு ஜாலியா அப்படியே ஊருக்குள்ள ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் போது கதை சொல்ற இடம் இருக்கு. அங்க போயிட்டு நம்ம ஹைஷி கேட்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம மிங்க பத்தி தான் மோசமா ஸ்டோரி சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு லேடி வேற ஒரு பாட்டி இறந்து போனால, அதெல்லாம் வச்சு கதை கட்டிட்டு இருக்காங்க. ஹைஷி கடுப்பாயிட்டு, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, என்னங்க இது, அதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு மிங்க பத்தி, அந்த கதையை தான் சொன்னேன்னு கதை சொல்றவன் சொல்லிட்டு இருக்கான். ஹைஷி பாக்குறா, நம்ம மாஸ்டரோட பேரு ஊருக்குள்ள கெட்டு போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல நம்ம கிளம்பி போனா சரிப்பட்டு வராதுன்னு நேரா ராஜாவை பார்க்க போறா. ராஜா, அரண்மனையை பாத்துக்கிற முக்கியமான பொறுப்பு நிறைய காலியா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அந்த இடத்துல பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு வேணும், இந்த தடவை நான் லீட்டாய் கூட பார்டருக்கு போக போறது இல்லைன்னு சொல்ல, உடனே ராஜா பாக்குறாரு. எதனாலமா கிளம்பல அப்படின்னு கேக்குறாரு. இல்ல ராஜா, சில வேலைகள் இருக்குன்னு மட்டும் சொல்றா. சரி ஓகே, நீ எப்பயும் மாஸ்டர் மாதிரி துடுக்குத்தனமா பேசுவ, உன்னை நம்புறேன், என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு அவரும், உனக்கு ஓகேனா நீ லேட்டாய் கூட போக வேண்டாம், இந்த போஸ்ட் எடுத்துக்கோன்னு ராஜாவே உத்தரவு கொடுத்துடுறாரு. இங்க மிங்க மிலிட்டரி பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது இந்த விஷயம் தெரிஞ்சிருது. மிங்க செம்ம கடுப்பாயிடுறான். அங்க நேரா ஹைஷி கிட்ட போயிட்டு, என்ன நினைச்சு இந்த மாதிரி ராஜாட்ட கேட்டுட்டு இருக்க, லேட்டாய் கூட ஏன் கிளம்பல, இப்பவே கிளம்பு, ராஜாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர், எனக்கு வேலை இருக்கு, நான் அந்த வேலையை தான் பார்க்க போறேன்னு சொல்ல, என் பேச்சையே நீ கேட்க மாட்டியான்னு மிங்க கத்த ஆரம்பிக்கிறான். அம்மா, நான் மட்டும் எதுக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும், நான் மட்டும் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளிப்படையா சொல்லணும், நீங்க எத்தனை நாள் மறைக்க போறீங்க, அன்னைக்கு எதுக்கு தண்ணிக்குள்ள அவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சு என்ன காப்பாத்துறீங்க, எனக்கு மருந்து கொடுக்கறதுக்காக எதுக்கு என்கிட்ட அவ்வளவு க்ளோஸா பழகுனீங்க, நீங்க மட்டும் உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, நீ என் ஸ்டூடெண்ட், உன்னை காப்பாத்துறதுக்காக நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு மிங்க சொல்றான். ஆனா அன்னைக்கு மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க எனக்கு கிஸ் பண்ணீங்க, அது எதுக்கு பண்ணீங்கன்னு ஹைஷி கேக்குறா. மிங்க அமைதி ஆயிடுறான். நீங்க மட்டும் என்ன உண்மையாவா பேசிட்டு இருக்கீங்க, நான் மட்டும் இதுக்கு உண்மையை சொல்லணும்ட்டு ஹைஷி வேகமா மிங்குக்கு கிஸ் பண்றதுக்கு போயிடுறா. மிங்க ஆனா அவளை தள்ளி விட்டுறான். ஹைஷிக்கு ரொம்ப அவமானமா போயிடுது.
சாரி மாஸ்டர், இதுக்கு மேல இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபத்தோட கிளம்பி வெளியே போயிடுறா. மிங்குக்கு அப்செட்டா தான் இருக்கு. ஆனா அவனால ஒன்னும் சொல்லவும் முடியல. இங்க லீட் ஆயி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் போனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவ ஒரு இளவரசியாம். பொண்ணு ராஜாக்கும் ஒரு துணை மனைவிக்கும் பிறந்தவளாம். சாங்குக்கு அக்கான்னு சொல்லிட்டு கூட பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு உள்ள வரா. ஜி சாங் பாக்குறான். அண்ணா ராஜா, அக்கானா என்னோட அக்கானா அப்படின்னு சொல்ல ராஜா பாக்குறாரு. போனி, சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அதே மாதிரி போனி பூக்கள் மேல இன்னமும் உனக்கு பாசம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜா உத்தரவை படிக்க சொல்றாரு. அதுல இந்த பொண்ணுக்கு இதே ஊர்ல ஒரு அரண்மனை, நிறைய வேலைக்காரங்க, நிறைய பணம்னு இளவரசி பட்டத்தையும் திரும்ப கொடுக்கறாரு. போனி ஹாப்பி ஆயிடுறா. ஜீசாங்கும் இன்னும் ஹாப்பி ஆயிடுறான். ஜீசாங் ராஜா கிட்ட, அண்ணா அக்காவை என்கிட்ட மறுபடியும் ஒப்படைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நீ இளவரசன்டா, நீ என்ன கேட்டாலும் இங்க கிடைக்கும்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. போனி அவளோட அரண்மனைக்கு போயிடுறா. அங்க போகும்போது ஜீசாங் வந்துடுறான். அக்கா, நான் உனக்கு என்னெல்லாம் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாருன்னு நிறைய ஜுவல்லரி கொடுக்குறான். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹைஷிக்கு மிங்கு கிட்ட ஓவரா பேசிட்டோமோன்னு மனசு கஷ்டமா இருக்கு. சாரி கேட்கறதுக்காக போறா. மிங்கு பாக்குறான். வேற ஏதாவது இருக்கா இல்ல சாரி மட்டும் தான் கேட்கணுமான்னு ரூம்குள்ள கதவை திறக்காம கூட கேட்டுட்டு இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன்னு ஹைஷி சொல்றா. ஏன் மாஸ்டர்னு கூட உன்னால வார்த்தையை முடிக்க முடியாதா? அது கூட கஷ்டமா இருக்கான்னு கேட்க, இல்ல மாஸ்டர் வேற ஒண்ணும் இல்ல, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹைஷி அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க ராஜா கிட்ட நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய ஊழல் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜீசாங், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க, ராஜா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இன்னைக்கு விருந்து இருக்குன்னு சொன்னீங்க, நம்ம அக்கா வந்திருக்கதால என்ன விருந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஜீசாங் அப்படியே டாபிக்க மாத்திடுறான். அடுத்து ராஜா வெளியே வராரு. ராஜாவோட அசிஸ்டன்ட் சொல்றாரு, டீலா மேடம ரொம்ப நாளா நீங்க பார்க்கவே போல ராஜான்னு சொல்ல, ஆமா கரெக்ட் தான், இன்னைக்கு விருந்துக்கு டீலா வரட்டும் அப்படின்னு ராஜா சொல்லிடுறான். அடுத்த விஷயம் நம்ம டீலாக்கும் தெரிய வருது. இன்னைக்கு உங்களை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீலா மறுபடியும் ராஜா முகத்துல மூலிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா சோகமாயிடுறா. டீலாவும் ராஜாவும் அன்னைக்கு விருந்துக்கு கிளம்புறாங்க. பாதுகாப்பு வேலையில ஹைஷி தான் இருக்கா. ஹைஷிய பார்த்துட்டு லைட்டா டீலா பல்ல காட்ட, வேகமா ராஜாவை கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு விருந்துல போய் உட்காந்துக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா குடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கூடி, இன்னும் கொஞ்சம் குடின்னு சொல்லிட்டு ராஜா டீலாவை சொல்லிட்டே இருக்காரு. வேற வழியே இல்லாம டீலாவும் குடிக்கிறா. கொஞ்சம் போதை அவளுக்கு ஹெவி ஆயிடுது. ராஜா, நான் ரூம்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீலா அங்க இருந்து கிளம்புறா. கிளம்பி வரும்போதே குடிச்சதெல்லாம் கொமன்ற மாதிரி இருக்கு. வாமிட் பண்றதுக்கு போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து நம்ம அங்க ஹைஷி வந்துட்டு கீழே விழ போற டீலாவை தாங்கி புடிச்சிடுறா. இது அங்க ராஜா வராரு. கரெக்டா பாத்துடுறாரு. ஹைஷிய தள்ளி விட்டுட்டு அங்க வேகமா டீலாவை தூக்கிட்டு அவரே நேரா ரூம்குள்ள போயிடுறாரு. என்ன டீலா நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு டீலாக்கு கிஸ் பண்றதுக்கு போயிட்டு இருக்க. ராஜா, அப்படி பண்ணாதீங்க, அக்கா பாத்துட்டு இருக்காங்க, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கிறது எனக்கும் தெரியுது. ஆனா நீங்க என்ன ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமாவே இல்லையான்னு சொல்லிட்டு இவ கத்தி அழவே ஆரம்பிச்சிட்றா. நீங்க பண்றது ரொம்ப மோசம், என்ன நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க, கொடுமைப்படுத்துறீங்க, என்ன கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ராஜா பாத்துட்டு, எனக்கு முக்கியமான ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க, யாருக்கும் நான் கேட்டது கூட நினைச்சது இல்ல, எனக்கே இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கதறி எழுதிட்டு இருக்க. டீலாக்கே பாக்குறதுக்கு பாவமா போயிடுது. சரி சரி ஒண்ணும் இல்ல ஒண்ணுன்னு சொல்லிட்டு ராஜாவை இவ கட்டி பிடிச்சு அழுதுட்டே ஆறுதல் சொல்றா. டீலாக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுது போல. உடனே பிளட் போக்கு அதிகமாயிடுது. ராஜா அவளை தூக்கிட்டு சீக்கிரம் டாக்டரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொற்ற மலையில நனைஞ்சுகிட்டே ஓடுறாரு. டாக்டர் செக் பண்றாங்க. ராஜா கத்திக்கிட்டு இருக்கான், என்ன ஆச்சுன்னு. டீலா மேடம்க்கு நாங்க மருந்து கொடுத்தோம், அவங்க ஒரு வேளை மருந்து சாப்பிட்டிருந்தா இவ்வளவு சீரியஸ் ஆயிருக்காது, அவங்க மருந்தே சாப்பிடுறதுல நினைக்கிறேன்னு டாக்டர் சொல்றாரு. டீலா, மருந்து சாப்பிடுறியா இல்லையான்னு ராஜா கேட்க, டீலா பாக்குறா. உங்களுக்கு வலிய கொடுக்கற ஒரு ஆளை நான் ஞாபகப்படுத்துறேன், அதனால நான் உலகத்துல இல்லாம இருந்தாலே நல்லா இருக்கும்னு சொல்ல ராஜாவே பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. எப்படியாவது டீலாவை காப்பாத்துங்கன்னு சொல்லிருக்காரு. என்கிட்ட ஒரு நாட்டு வைத்தியம் இருக்கு ராஜா, எனக்கு சில டாக்டர்ஸ் கொடுங்க அப்படின்னு ஹைஷி சொல்றா. என்ன வேணா பண்ணுங்க, டீலாவை காப்பாத்துங்க அப்படின்னு ராஜா சொல்லி கத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விருந்து முடிஞ்சு அந்த போனி இளவரசி இருக்கால கிளம்பி போயிட்டு இருக்கா. அங்க கேக்குறா ஜீசாங்க கிட்ட, ஏண்டா டீலாக்கு என்னடா பிரச்சனை, ஒரு மாதிரி டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா, ராஜா என்ன சொல்றாரோ அதை கேக்குறது மட்டும்தான் ஏன் வேலை அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க லூலுவை பாக்கிறதுக்கு ஷாவ் வரான். இன்னைக்கு அரண்மனையில நான் வேலை பார்த்தேன்ல, ஸ்வீட்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க, சாப்பிடுன்னு கொடுக்குறான். இவ எப்பவுமே காத்து கடவுளுக்கு ஒரு ஸ்வீட் படப்பால, அதே ஸ்வீட் தான் இருக்கு. ஹே, இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்னு சொல்லிட்டு இவ சாப்பிட ஆரம்பிக்கிறா. லூலு ஷாவுக்கு ஒரு கர்ச்சிஃப் ஒண்ணு இப்பதான் நான் எம்ப்ராய்டரி பண்ணேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் வர கொடுத்துட்டு இருக்கா. இங்க ஏதோ ஒரு மருந்து ஒண்ணு ரெடி பண்ணிட்டு அதை நேரா அந்த ராணிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க டீலாக்கு. ஹைஷி அங்க வந்துடுறா. ராஜாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. ராஜா சொல்றாரு, எப்பயும் மாஸ்டர் மாதிரி ரொம்ப துடுக்குத்தனமா பேசுவ, இப்ப என்ன பேச போறேன்னு கேட்க, ராஜா நீங்க இன்னும் கொஞ்சம் இவங்க மேட்டர்ல கவனம் கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி நான் முன்னாடி எதுவும் பேசினது இல்ல, ஆனா இப்ப சில விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்கு அவங்க மெமரிஸ் எல்லாம் வரது ஞாபகம் இருக்கு, எனக்கும் புரியுதுதான்,
ஆனா அவங்கள நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க ப்ளீஸ். ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு ரொம்ப புடிச்ச ஒருத்தங்கள இதுக்கு மேல நம்ம கூட இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். ஆனா இப்ப இவங்கள புடிச்சிருக்கு உங்களுக்கு. அந்த வலி உங்க கண்ணுல தெரியுது. அதனால இவங்களையாவது நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹைஷி சொல்றா. அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.